ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மசாலா வச்சு 2 அருமையான டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனில் ஒரு தண்ணி குழம்பு, அதே மாதிரி ஒரு தவா ஃப்ரை. இதுக்கு மசாலா தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன், அதனால் மசாலா மண்சட்டிலே வறுக்கிறேன். இஞ்சியும் பூண்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க, ஏன்னா இதோட ஸ்மெல் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தவாறு வத்தல் போட்டிருக்கேன். நான் ஒரு 10 வத்தல் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரம், அதனால் போட்டிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறமா கரம் மசாலா, சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா இருக்குல்ல, அந்த கரம் மசாலா ஐட்டம் போட்டுக்கோங்க. ஏன்னா கரிஞ்சிரும் ஃபஸ்ட்டு போட்டால், அதெல்லாம் இந்த டைமில் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு அரை முறி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு தக்காளி, இதெல்லாம் நல்லா வறுத்து இது ஆறுனதுக்கப்புறமா மசாலாவை அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மசாலா. அப்புறமா நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பும் கடுகு தாளிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா அது 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரணும், அது வரை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா குழைவாகணும். இது நம்ம தண்ணி கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் குழைவாகட்டும். அப்புறமா நான் சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம் அந்த மசாலா. இவரை எந்த மசாலா பொடி பவுடரும் சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலா அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மசாலாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இது தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சிக்கன் குழம்பு நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா சிக்கனில் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு குழம்புலேயும் கொஞ்சம் வச்சுட்டு சிக்கன் பாதி வெளியே எடுத்து அதில் கொத்தமல்லி தூவி தனியாக குழம்பு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வதக்கிக்கோங்க. அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து மசாலாயும் மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அது பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதில். அப்போ தான் மசாலாலாம் சேர்ந்து அதில் பிடிக்கணும். எப்படி தான் நம்ம மசாலா வறுத்தாலுமே அதில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல்க்கு தான் செய்யும். அதனால் மசாலா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் கிரேவிக்கு தான் உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து தவாவில் நல்லா சூப்பராக சிக்கனில் மசாலாலாம் பிடிச்சி அருமையான ஒரு தவா ஃப்ரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மசாலாவில் 2 சூப்பரான டெலிஷியஸான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் தவா ஃப்ரை இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.